வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. இந்த ஊற்றங்கரை விடுதலை வாசகர் வட்டத்தின் செயலாளர் அருமை தம்பி பழப்பிரபு அவர்களே, சிவராசன் அவர்களே, எனக்கு முன்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற சா யாசர் அரஃபாத் அவர்களே, மு மாதையன் அவர்களே, ஆறுமுகம் அவர்களே, மற்றுமுள்ள இங்கே வரவேற்புரையாற்றிய மாவட்ட செயலாளர் சே பொன்முடி அவர்களே, ராஜேசன் அவர்களே, மற்றுமுள்ள அன்பர்களே, பேர் விடுபட்டிருந்தாலும் அதை பொறுத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே அமர்ந்திருக்கின்ற ஜோக்கர் திரைப்படத்தில் நீதிபதியாக வந்தமர்ந்து தீர்ப்பு சொல்லி இங்கே வழக்குரைஞராக அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய திருமதி மணிமொழி அவர்களே, அனைவருக்கும் என் வணக்கத்தை உரிதாக்குகிறேன். பழப்பிரபு அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த நிகழ்வில் பயணத்தை பற்றி பேச வேண்டும் என்று கேட்டார். அப்போது நான் சொன்னேன், நான் வெளிநாட்டில் இதுவரை பயணம் செய்ததில்லை. கன்னியாகுமரியிலிருந்து டெல்லி வரைக்கும் போயிருக்கிறேன். அது வெளிநாட்டு பயணம்னு சொல்ல முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அதற்கான விளக்கத்தை இங்கு வந்த பிறகுதான் நான் தெரிந்து கொண்டேன். இந்தியா என்பது நாடல்ல, துணை கண்டம். எனவே அதனால் நீங்கள் பல நாடை சுற்றிக்கினாதான் நீங்கள் நினச்சிக்கணும் அப்படின்னு அந்த விளக்கம் இங்கே சொல்லப்பட்டது. என்னுடைய மகன் யாசர் அரஃபாத் கூட இங்கே சொன்னார், பெரியாரை பற்றி என் தந்தை இப்படிலாம் சொன்னார் என்று சொன்னார். அது என் அப்பா எனக்கு சொன்னதை நான் அவனுக்கு சொன்னேன், அவ்வளவுதான். ஆமாம், இனிமேல் அவனுடைய பிள்ளைகளுக்கு அவன் சொன்னால் சரி. அதுதான் பெரியாருக்கு அவர் செய்கின்ற மரியாதை என்று நான் கருதுகிறேன். அடுத்தது நான் எவ்வளோ நேரம் பேசணும்னு நான் பழப்பிரபு கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க, ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன அது? நீங்கள் பேச ஆரம்பித்தா நாங்கள் பேசுகிறத நிறுத்திக்குவோம், நாங்கள் பேச ஆரம்பித்தா நீங்கள் பேசுகிறத நிறுத்திக்கணும். அவ்வளோதான், இதில் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இல்லை இந்த டீலிங் கூட நல்லா இருக்குது அப்படின்னு நான் ஒத்துக்கிட்டேன். அப்புறம் நோபல் பரிசு வாங்கின பிறகு ரவீந்திரநாத் தாகூர் கிட்ட கேட்குறாங்க பல நிருபர்கள். அது வரைக்கும் தாகூரை யாரும் கண்டுக்கல, பெருசாக யாரும் கண்டுக்கல. நோபல் பரிசு அறிவித்த பிறகு சுற்றி வளைச்சி கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. அப்போ ஒரு நிருபர் கேட்குறார், ஏங்க நீங்கள் வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்று நினைத்து அடைய முடியாத லட்சியம் என்று ஏதாவது இருக்கிறதா? தாகூர் சொல்றார், வாழ்க்கையில் நான் நாடோடியாக மாறணும்னு ஆசைப்பட்டேன். அந்த மகத்தான லட்சியம் இதுவரை நிறைவேறவில்லை. ரவீந்திரநாத் தாகூர் சொல்றார். இப்போ இந்த பணம் வச்சுருக்கிறவன் முதலாளியாக மாறலாம், படித்தவன் கல்விமானாக மாறலாம். ஆனால் எல்லோரும் நாடோடியாக மாற முடியாது. நாடோடியாக மாறதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி எல்லாருக்கும் கிடைக்காது. தாகூருக்கே கிடைக்கலன்னா நமக்கு இருந்து கிடைக்க போகுது. பயணத்தில் நிறைய பயணங்கள் இருக்குது. பயணத்தில் பல வகைகள் இருக்குது. இந்த உல்லாச பயணம்ன்றது அது வேற. உல்லாச பயணம் பண்றவெல்லாம் நாடோடியாக மாறிட முடியாது. நாடோடிக்கு என்னென்ன தகுதி இருக்குதுன்னு சொல்லி ராகுல்ஜி சொல்றார். ராகுல் சாங்கிருத்தியாய் அவர் தான் அந்த ஊர் சுற்றி புராணத்தை எழுதுறார். 1949 அந்த புத்தகம் வெளியே வருது. அப்போ எல்லா தந்தைமார்களும் பயப்படுகிறார்கள். பையனை எச்சரிக்கை பண்றாங்க, தம்பி நீ எந்த புஸ்தகம் வேணாலும் படி, இந்த ஊர் சுற்றி புராணம்னு ஒன்று வந்துக்குது, அதை மட்டும் படிச்சிடாது, படித்தா நீ கெட்டு போயிடுவேன். பசங்க நினைக்கிறாங்க, அப்படியா, அப்போ முதல்ல அதுதான் படிக்கணும் அப்படின்னு அந்த புத்தகத்தை தேடி படிக்கிறாங்க. பழப்பிரபு இங்கே சொன்ன மாதிரி நான் 18 வயசில் அந்த புத்தகத்தை படிச்சிருந்தா என்னுடைய வாழ்க்கை வேறு விதமாக இருந்திருக்கோன்னார். உண்மைதான் அது.
அப்படி மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கிய புத்தகம். இந்தியாவிலே மிகச்சிறந்த நாடோடி யாருன்னு கேட்டால் நான் ராகுல்ஜியை தான் சொல்லுவேன் முதல்ல. அதுக்கப்புறம் தான் மற்றவங்கெல்லாம். நானும் ஐயாவும் சேர்ந்தா ராகுல்ஜியை பற்றி அதிகமாக பேசுவோம். ஏதோ இந்த நிகழ்ச்சிக்காக நான் இதை சொல்லலை. நாங்கள் அதிகமாக பேசுகிற நபர்களில் அவரும் ஒருத்தர். அந்த நாடோடியால் தான் வாழ்க்கா முதல் கங்கை வரை என்கிற மிகச்சிறந்த நூலை தர முடிந்தது. சாதாரணமாக பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு, கல்லூரியில் படிச்சுட்டு, பல்கலைக்கழகத்தை படிச்சுட்டு அந்த மாதிரி நூலெல்லாம் எழுத முடியாது. அவ்வளோ அற்புதமான நூல் அது. நான் ஒரு தமிழ் புலவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். தமிழ் புலவர்கிட்டலாம் கொஞ்சம் ஜாகிரதையாக தான் பேசணும், ஏன்னா ரொம்ப கோபக்காரங்க அவங்களாம். பேசிட்டு இருக்கும்போது இந்த கணியன் பூங்குன்றனார் ஒரு நாடோடியாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவருக்கு கோபம் வந்துடுச்சு. அவர் எவ்வளோ பெரிய மேதை, அவர் போய் நாடோடி என்றீங்களே. அப்போ நான் சொன்னேன், யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். எல்லா நாடும், அதாவது நம்ம தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நாட்டை ஊருன்னு சொல்லி பழக்கப்பட்டவங்க, ஊரை நாடுன்னு சொல்லி பழக்கப்பட்டவங்க. இப்போ இந்த பக்கம் போனால், ஆலங்காயம் பக்கம் போனால் நாடு என்ற பேருள்ள ஊருங்க நிறைய இருக்குது. இப்போ புதூர் நாடு, அந்த நாடுன்னு சொல்லுவோம். நாம் ஊரை நாடுன்னு சொல்லுவோம், நாட்டை ஊருன்னு சொல்லுவோம். அது நம்ம சௌகரியம். அப்போ யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லா நாடும் என்னுடைய நாடு தான், எல்லா மக்களும் என்னுடைய உறவினர்கள் தான் அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளோ பரந்த மனசு வேணும். இந்த பரந்த மனசு எல்லாருக்கும் வந்துருமா? வராது. ஒரு நாடோடிக்கு தான் வரும். இந்த மனப்பக்குவம், இந்த பரந்த மனப்பான்மை ஒரு நாடோடிக்கு மட்டும்தான் வர முடியும், எல்லோருக்கும் வந்துவிட முடியாது. இந்த கவிஞர்கள்லயே இந்த தேசபக்தியை எழுத்த ஒரே கவிஞர் இந்தியாவில் தாகூர் மட்டும்தான். என்ன பெரிய தேசபக்தி! நீ தேசத்தின் மீது பற்று வைத்தால் சர்வதேச சமூகத்தை நீ விசுவாசிக்க முடியாது, நேசிக்க முடியாது அப்படின்னு சொன்னவர் தாகூர் மட்டும்தான். சர்வதேச இந்தியாவில் இருக்கிற கவிஞர்கள்லயே சர்வதேச சமூகத்தை சேர்ந்த ஒரு மாமனிதன் அப்படின்னா என்னுடைய கண்ணுக்கு 2 பேர் தான் தெரிறாங்க. தேசம், அதாவது மாநில மனிதர், தேச மனிதர் என்று வேற. சர்வதேச சமூகத்தை சேர்ந்த 2 கவிஞர்கள் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிகிறார்கள். ஒருவர் வள்ளுவர், இன்னொருவர் ரவீந்திரநாத் தாகூர். மற்றவங்கெல்லாம் இந்த தேசபக்தி தேசபக்தி என்ன இந்த செக்கு மாடு மாதிரி சுற்றி நின்றவங்க தான். இந்த தேசம்தான் எனக்கு சொந்தம், இந்த மொழி மட்டும்தான் எனக்கு சொந்தம் என்று சுற்றி கொண்டிருந்தவர்கள் தான். அதே மாதிரி இந்த நாடோடியை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அது சொந்த ஊர் கிடையாது, அவனுக்கு சொந்த நாடு கிடையாது. அதனால தான் கணியன் பூங்குன்றனார் எல்லா நாட்டையும் நேசித்தார், எல்லா மக்களையும் நேசித்தார். இந்த பெரியவர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அறிவுரை சொல்லுவாங்க. இந்த பொண்ணு வீட்டார் மாப்பிள்ளையை பற்றி விசாரிப்பாங்க. விசாரிக்கும் போது சில பேர் சொல்லுவாங்க, இந்த புரோக்கருங்க சொல்லுவாங்க, மாப்பிள்ளை ரொம்ப நல்லவன், மாப்பிள்ளை பையன் ரொம்ப நல்லவன். எப்படிங்க நல்லவர்? அவன் யாரு கூடயும் சார மாட்டான். நீங்கள் அவனை எங்கேயும் வெளியில எங்கேயும் பார்க்க முடியாது. இவன் யாரு கூடயும் சேர மாட்டானா, இல்லை இவனை யாரும் சேர்த்த மாட்டாங்களா அப்படின்றது வேற விஷயம். இப்போ யாரு கூடயும் சேர மாட்டான், எங்கேயும் சுத்த மாட்டான்னா அவன் எப்படி வாழ்க்கையில் அவன் முன்னேற போகிறான்? ஆக யாரு கூடயும் சேரலன்னாவே ஒருத்தன் நல்லவனா நினைச்ச காலம் ஒன்று உண்டு. ஆனால் உண்மை அது அல்ல. ராகுல்ஜி சொல்றார் ஊர் சுற்றி புராணத்தில், ஆண்கள் மட்டுமே ஊர் சுற்ற வேண்டுமா? பெண்களும் சுற்ற வேண்டும். ஆனால் அதற்கான பக்குவத்தை இந்திய சமூகம் இன்னும் அடையவில்லை. பாலியல் குறித்த ஆரோக்கியமான சிந்தனை இந்தியாவில் இல்லை, ஐரோப்பாவில் இருக்குது. அதனால தான் அங்கே இளம் பெண்கள் சுத்துறாங்க, வெளிநாட்டுக்கு போறாங்க, உள்நாட்டிலே சுத்துறாங்க. ஆனால் பெண்களை எப்படி நடத்துவது என்கின்ற ஆரோக்கியமான சிந்தனை இந்தியாவில் இன்னும் உருவாகவில்லை அப்படின்னு சொல்லி நிறுத்துறார் ராகுல்ஜி. ஆனா அந்த பெண்கள்
ஊர் சுற்றுவதற்கு, வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு வழி சொன்னவர் பெரியார் தான். அவர் தான் சொல்றார், சிம்பிளான வழியை சொல்றார். இந்த பொம்பளை கையில் இருக்கிற கரண்டியை பிடிங்கிட்டு புஸ்தகத்தை கொடுக்கணும். அவள் சாதாரணமாக விட்டு வெளியே வந்துடுவான். நீங்கள் ஒன்றும் வீட்டில் இருந்தால் வெளியே தள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. அவள் விட்டு வெளியே கல்வியை தேடிக்கொண்டால் வீட்டை விட்டு அவள் வெளியே வந்து விடுவாள். அவள் தனக்கென்று ஒரு உத்தியோகத்தை தேடிக்கொள்வாள், தனக்கென்று வருமானத்தை தேடிக்கொள்வாள். ஒரு ஆணை சார்ந்துதான் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் அடியோடு மறைந்து விடும். அப்புறம் தனக்கான உலகத்தை அவளே உருவாக்கிக் கொள்வாள். இதான் பெரியார் சொல்றார். ராகுல்ஜி பெண்கள் ஊர் சுற்ற வேண்டும், ஆனால் அவர்கள் ஊர் சுற்றுவதற்கான சூழ்நிலை இந்தியாவில் இல்லைன்னு சொல்றார். ஆனால் அதற்கான வழியை பெரியார் தான் சொல்றார். அதாவது உலகத்திலேயே மிகச்சிறந்த நாடோடி, இந்தியாவில் மிகச்சிறந்த நாடோடி ராகுல்ஜி. உலகத்திலேயே மிகச்சிறந்த நாடோடியாக நான் கருதுவது செகுவேரா. உலகத்தில் மிகச்சிறந்த நாடோடி அவர் தான். ஒரு நாடோடி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணமும் அவர் தான். செகுவேராவுக்கு மருத்துவம் முடிச்சிடறார். மருத்துவ படிப்பு முடிச்சுட்டு அவருக்கு 24 வயது. அப்போ அவங்க அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் சொல்றார், நான் ஊர் சுத்த போறேன். ஊருன்னா பக்கத்து ஊருக்கு போறியான்னு கேட்குறாங்க. இல்லை தென் அமெரிக்கா முழுவதும் நான் சுற்றி வர போகிறேன். எவ்வளோ நாள் ஆகும்? நாள் இல்லை, 2 வருஷம் ஆகுன்றார். நானும் என் நண்பன் ஆல்பர்டோ 2 பேரும் ஒரு 6000 கிலோமீட்டர் சுற்றி வர போகிறோம். அவங்க அம்மா கட்டி பிடிச்சி அழுறாங்க செகுவேராவை, மகனே என்னெல்லாம் மறந்துட்டு போறியா அப்படின்னு. அப்பா சொல்றார், ஏன்பா என்னெல்லாம் கூட மறந்துட்டு போக போறியா? ஏன்னா அவங்க அப்பா ரொம்ப நெருக்கமான நண்பர் மாதிரி இருந்தவர். மறந்துதான் ஆகணும், வந்தா திரும்ப நான் சந்திக்கிறேன் அப்படின்றார். அப்பா அவங்க அப்பா இன்னொரு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்றார், சரிப்பா உங்கள் அம்மாவை விட்டுடு, என்னையும் விட்டுடு, சச்சினான்னு ஒருத்திக்கிறாள் உன்னுடைய காதலி, அவளையுமா நீ மறந்துட்டு போக போற. அப்போ செகுவேரா சொல்றாரு, என்னை அவள் காதலித்தால் அவள் காத்திருப்பாள். அதோட அவர் முடிச்சுக்கிறார், என்னை அவள் காதலிப்பது உண்மை என்றால் அவள் எனக்காக காத்திருப்பாள். அதுக்காக நான் இப்போ பயணம் போக போறேன், அவ்வளோதான். என்னுடைய நினைவில் இருப்பது பயணம் ஒன்று தான், வேற யாரும் இல்லைன்னு புறப்படுறார். அதாவது இந்த இடத்துல ராகுல்ஜி அதை தான் சொல்றார், குறிப்பிடுறார். ஒருத்தன் பயணம் போறதுன்னு முடிவு பண்ணிட்டா அதெல்லாம் யாரையும் கண்டுக்காதீங்க. அவனுக்கு முதல் தடையாக இருப்பது அவனுடைய குடும்பம் தான். குடும்பம் தான் முதல் தடை போடும். ஆனால் அதை விட்டெல்லாம் உதறிவிட்டு எவன் வெளியேறுகிறானோ அவன்தான் நாடோடியாக மாற முடியும். நாடோடியில் கூட அவர் என்ன ராகுல்ஜி சொல்றாரு, சிறந்த நாடோடி 1000 பேர் விட்டு வெளியேறினா அதில் ஒருத்தன் தான் சிறந்த நாடோடி ஆக முடியும்ன்றார். அப்போ இந்த செகுவேரா அதாவது அர்ஜென்டினாவில் பிறந்து கியூபாவின் புரட்சியில் பங்கேற்று கியூபா விடுதலை அடைந்த பிறகு அங்கேயே அமைச்சராக இருந்து அதற்கு பிறகு பொலிவியாவிற்காக போராடி அங்கே சுட்டுக் கொல்லப்பட்டவர். அன்னைக்கு ஜனாதிபதி, அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தவர் ஜான்சன். அமெரிக்க CIA அதிகாரிகள் தான் பொலிவியாவினுடைய துணையோடு அவர்களை சுட்டுக் கொள்கிறார்கள். அப்போ செகுவேராவுக்கு வயசே 39 தான். 39 வயசுல இப்படி மிகப்பெரிய புரட்சியை, மிகப்பெரிய போராளியாக செகுவேராவை மாற்றியது அவர் மேற்கொண்ட அந்த நீண்ட நெடிய பயணம் தான். ஆக ஒரு நீண்ட பயணம்தான் ஒரு மனிதனை மாமனிதனாக மாற்றுகிறது. அது மட்டும் இல்லை, செகுவேரா ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு சொந்தமானவர் கிடையாது, சர்வதேச சமூகத்திற்கு சொந்தமான மாமனிதர் செகுவேரா. எங்கெல்லாம் மனிதர்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ அந்த நாடு என்னுடைய நாடு, அவர்கள் என்னுடைய மக்கள் என்று சொன்னவர் அவர். இப்போ அதே மாதிரி இந்த சிலப்பதிகாரத்தில் ஒரு வரி வருது. அந்த வரியை படித்து நான் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். நாம் பெரிய ஆள், கம்பன் தான் பெரிய ஆள்
அவரை விட பெரிய ஆளே இல்லைன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி, இருக்கட்டும், அது அவங்களுடைய கருத்து. ஆனால் சிலப்பதிகாரத்தில் ஒரு வரி படிக்கும்போது நான் உடனே ரொம்ப அசந்து போயிட்டேன். அந்த வரிக்கான பொருளை நான் பல பேர்கிட்ட கேட்டேன். அவங்க அதுக்கு பொருளை உரிய பொருளை சொல்லலை. என்ன வரின்னு சொன்னால், வழக்குரை காதையில் கண்ணகி பாண்டியன் நெடுஞ்சன்கிட்ட வழக்குரை காதையில் வாதாடுறான். என்னுடைய கணவன் கோவலன் குற்றமற்றவன், நீ ஆராயாமல் தீர்ப்பு வழங்கிட்ட, கொண்டுட்ட அப்படின்னும் போது சிலம்ப உடைக்கிறான். அதுக்கப்புறம் உண்மை தெரியுது. அப்போ பாண்டியன் நெடுஞ்செழியன் கண்ணகியிடம் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், மண்பதை காக்கும் தென்புலக் காவல் என் முதல் பிழைத்தது கெடுக என் ஆகு என்கிறார். இதுல மண்பதை காக்கும் தென்புலக் காவல், இதுக்கு என்ன அர்த்தம்? நான் எத்தனையோ பேர்கிட்ட கேட்டு பார்த்தா அதுக்கு சரியான அர்த்தத்தை யாரும் சொல்லலை. மண்பதைக்கு அர்த்தம் சொல்றாங்க, காவலுக்கு அர்த்தம் சொல்றாங்க, தென்புலத்துக்கு அர்த்தம் சொல்றாங்க. ஆனால் இதுக்கு முழுமையான 3 வார்த்தைக்குரிய முழுமையான அர்த்தம் யாரும் சொல்லலை. அப்புறம் நானே ஆய்வு பண்ணாது, பல நூல்களை படித்து ஆய்வு பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை, ரகசியத்தை சொல்றார் நமக்கு இளங்கோவடிகள். அதாவது 2000 வருஷத்துக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் வெளிநாடுகளோடு தொடர்பு கொண்டிருந்தார்கள். நம்ம வரலாறுல படிக்கிறோம். மேற்கு பக்கம் போனால் ரோமாபுரி, எகிப்து, கிரேக்கம், இப்படிப்பட்ட நாடுகள். அந்த பக்கம் சீனா, இப்படி கிழக்கு பக்கம் போனால் வடகிழக்கு, கிழக்கு பக்கம் போனால் இந்தோனேஷியா, சீனா, மலேசியா, ஜாவா, சுமத்ரா, இப்படிப்பட்ட நாடுகள். சரி, இந்த தமிழர்கள் இந்த நாடுகளுக்கு போவாங்க, இந்த நாட்டில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு வருவாங்க. இவங்க 2 மேற்கும் கிழக்கும் சந்திக்கின்ற இடமாக இருந்தது எது என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற துறைமுகங்கள் தான். குறிப்பாக தூத்துக்குடி, கொற்கை, காவிரி பூம்பட்டினம், அதே மாதிரி மாமல்லபுரம். இந்த 3 துறைமுகங்கள் தான் மேற்கையும் கிழக்கையும் இணைக்கின்ற புள்ளியாக இருந்திருக்கின்றன, சந்திக்கின்ற மையமாக இருந்திருக்கின்றன. அதைத்தான் பாண்டியன் நெடுஞ்செழியன் குறிப்பிடுறோம். பாண்டியன் நெடுஞ்செழியன் மூலமாக இளங்கோவடிகள் சொல்லுகிறார், மண்பதை காக்கும் தென்புலக் காவல், உலக மக்களையே பாதுகாக்கிற. நான் என்ன பாண்டிய நாட்டுக்கு மட்டும் ராஜான்னு நினைச்சிட்டியா? உலக மக்களையே பாதுகாக்கிற தமிழகத்தின் தலைவன் நான் தவறளித்து விட்டேன் என்று ஒப்புக்கொள்கிறார். ஆக இந்த 3 வார்த்தைகளுக்கு இவ்வளவு மிகப்பெரிய விஷயம் இருக்குது. அதனால தான் தமிழர்களை திரைகடல் ஓடியும் திரவியம் தேடியவர்கள் சொல்றாங்க. இது சாதாரணமாக சொல்லல, திரைகடல் ஓடியும் திரவியம் தேடியவர்கள். அப்படி திரவியம் தேடினதுனால தான் தமிழர்களுக்கு பரந்த மனம் இருந்தது. பல மக்களை சந்திக்கிறாங்க, பல மொழிகளை கற்றுக்கிறாங்க, பல நாட்டு கலாச்சாரம் பண்பாடு அவருக்கு தெரிஞ்சிருந்தது. அதனால தான் அவங்க சர்வதேச சமூகத்தை நேசித்தார்கள். இல்லைன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சாதாரணமாக சொல்ல முடியாது. குண்டு சொட்டியில் குதிரை ஓட்டுறவனோ, இல்லை செக்கு மாட்டு ஓட்டுறவனோ, இல்லை கிணத்து தவளையோ இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. யாதும் ஊரே யாவரும் கேளீர்ன்றது ஒரு 4 வார்த்தை தான். ஆனால் இதை சொல்வதற்கு ஒரு பக்குவப்பட்ட மனம் வேண்டும். அந்த மனம் தமிழனுக்கு தான் இருந்தது. அந்த பக்குவப்பட்ட மனம் உருவாவதற்கு இந்த பயணங்கள் தான் காரணமாகிறது. அதே மாதிரி இந்த பயணத்தில் நல்லதும் நடந்திருக்குது, கெட்டதும் நடந்திருக்குது. அதை நாம் ஏற்றுக்கணும். அதாவது பயணத்தில் அதாவது ஸ்பெயினில் இருந்து புறப்படுறாங்க கொலம்பஸ், இந்தியாவுக்கு வரணும்னு கடல் வழியை கண்டுபிடிக்கிறதுக்காக புறப்படுறாங்க. நிறைய பேர் ஏன் இந்தியாவை சுற்றி வர்றாங்க, இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்தியாவில் தான் எல்லாமே கொட்டி கடந்தது. இயற்கை வளம், ஐயா சொன்ன மாதிரி இயற்கை வளங்கள். எனக்கு முன்னாடி பேசினார் தலைமை தாங்கிய ஐயா அவர்களும் சொன்னார் இல்லையா, இயற்கை வளங்கள் இந்தியாவில் நிறைஞ்சிருக்குது. இந்த இயற்கை வளங்களை, கொட்டி கிடக்கிற இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கணுன்றதுக்காகவே வெள்ளைக்காரெல்லாம் இந்தியாவுக்கு கடல் வழி கண்டுபிடிக்க வந்தான். அப்படி கண்டுபிடிக்க, அதாவது கொலம்பஸ் கடல் வழியை கண்டுபிடிக்க போய் அமெரிக்காவுக்கு போய் சேர்ந்துட்டார். அப்போது
அமெரிக்காவில் பூர்வக்குடிகள் வந்து செவ்விந்தியர்கள். அந்த செவ்விந்தியர்களை வந்து இவங்களை எதிர்த்து நிற்கிறாங்க. எதிர்த்து நின்னாலும் அவங்களால ஜெயிக்க முடியல. காரணம், கொலம்பஸ் உடைய படையில் துப்பாக்கி இருந்தது, அவங்க கையில் வில்லம்பு தான் இருந்தது. ரெண்டாவது, அவங்களுக்கு வெளி உலக தொடர்பு இல்லை. செவ்விந்தியர்களுக்கு நல்லவங்க, செவ்விந்தியர்கள் நல்லவர்களாக இருந்தார்களே ஒழிய வல்லவர்களாக இல்லை. அதற்கு காரணம் வெளி உலக தொடர்பு இல்லை. வெளி உலக தொடர்பு இல்லாதனால அவங்க வந்து இவங்களை பார்த்து அவங்க பயந்தாங்க. அதாவது கொலம்பஸ், ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். கொலம்பஸ் கையில் கண்ணாடி இருந்தது. செவ்விந்தியர்கள் அது வரைக்கும் கண்ணாடி கூட பார்க்கல. இந்த பகலில் அந்த கண்ணாடி இப்படி பார்த்த உடனே சூரிய ஒளி அதில் பட்டு தெரிக்குது. அப்படியே அப்பா, இவர் பெரிய மந்திரவாதி போல இருக்குது, சூரியனே கையில் பிடிச்சிட்டாரு அப்படின்னு அத்தனை பேரும் பயப்படுறான். செவ்விந்தியர்கள் பயந்தாங்க. பயந்து அப்படியே மண்டிட்டு உக்காடுறாங்க. சாமி நீ என்ன சொன்னாலும் கேட்குறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வெளி உலக தொடர்பு இல்லை. இவர்கள்கிட்ட பழமையான ஆயுதங்கள் செவ்விந்தியர்கள்கிட்ட, அவங்கக்கிட்ட நவீன ஆயுதங்கள். அதனால் செவ்விந்தியர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். இது அமெரிக்காக்காரன் உலகத்துக்கெல்லாம் இப்போ புத்தி சொல்கிறான். நாட்டாமல் என்ன கேட்காம யாரும் சண்டை போடக்கூடாது, என்ன கேட்காம யாரும் சண்டை போடக்கூடாது, என்னை கேட்டுட்டு தான் போடணும். அன்ற அளவு உலகத்துக்கே அவர் சட்டாம்பிள்ளை மாதிரி அவர் நடந்துக்கிறார். ஆனால் அவங்களே வந்தேரிகள் தான். இப்போ அமெரிக்காவில் இருக்கிற வெள்ளையர்கள் அத்தனை பேரும் வந்தேரிகள் தான். ஆஸ்திரேலியாவில் ஐயா சொன்னார், ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அத்தனை வெள்ளையர்களும் வந்தேரிகள் தான். நியூசிலாந்தில் இருக்கிற அத்தனை வெள்ளையர்களும் வந்தேரிகள் தான். நியூசிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் போனவனும் இதே நடைமுறையை தான் கடைபிடிச்சாங்க. அங்கே இருக்கிற பூர்வக்குடிகள் அகதிகள் மாதிரி தான் இன்னும் அலைஞ்சிட்ருக்கிறாங்க. என்னுடைய அண்ணன் மகன் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கார். அவங்ககிட்ட கேட்டேன், இந்த பூர்வக்குடிகள் இருக்கிறாங்களா ஆஸ்திரேலியாவில்னு. இப்போ அவன் சொன்னான், இருக்கிறாங்க. அவங்க வந்து அவர் பிச்சை எடுத்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கிறாங்க, கூலி வேலை செய்கிறாங்க. அவங்க அங்கே அப்படியே சுற்றி நிற்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் சொந்தமாக வீடு கூட கிடையாது, அகதிகள் மாதிரி சுற்றிட்டு இருக்கிறாங்க. இதுதான் நிலைமை. அதாவது இந்த பயணத்தினால நல்லதும் நடந்திருக்குது, கெட்டதும் நடந்திருக்குது. இந்த பிரிட்டிஷ்காரங்க உலகம் முழுசும் பயணம் பண்ணாங்க. இந்த இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஐயா கிட்ட பேசும்போது ஐயா கூட சொன்னார் ஒரு முறை, நம்முடைய மொத்த வருமானத்தை நாம் சேமிப்புன்னு வச்சுருப்போம். ஒன்று செலவு பண்ணுவோம், அதில் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமித்து வைப்போம். பிள்ளைக்கு வேணும், பேரனுக்கு வேணும் அப்படின்னு. ஆனால் ஐரோப்பியர்களுடைய நடைமுறை என்னன்னு சொன்னால், மொத்த வருட வருமானத்தில் ஒரு 10% 20% தனியாக எடுத்து வச்சுடுவாங்க. எதுக்கு அந்த சேமிப்புன்னு சொன்னால், ஊர் சுற்றுறதுக்கு, வெளிநாடு சுற்றுறதுக்கு. ஆனால் இங்கேருந்து நம்மால் வெளிநாடு போகிறான் இல்லையா, அவன் சேமித்து வைக்கிறத பார்த்து அவன் பொறாமப்படுறாங்க. நாம் ஊர் சுற்றுறோம், இவன் பாட்டுக்கு நம்ம சேமித்து வச்சுருக்கிறானே வீடு வாங்கிறதுக்கு, சொத்து வாங்கிறதுக்கு அப்படின்னு. அதாவது இவன் நம்முடைய கலாச்சாரமே அவனுக்கு புரிய மாட்டேங்குது, அவன் கலாச்சாரம் இவனுக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் இந்த உலகம் சுற்றுகிற அனுபவத்தால் பிரிட்டிஷ்காரங்க பல காலீன நாடுகளை உருவாக்குனாங்க. இதுக்காக நாங்கள் ஏகாதிபத்தியத்துக்கு ஆதரவாக பேசுகிறதா தவறாக நினைக்கக்கூடாது. காலீன நாடுகளை அவங்க உருவாக்குறாங்க. அதாவது சூரியனே அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் அப்படின்னு உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கும் போது எங்கெல்லாம் அவர்கள் ஆட்சி செய்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்களுடைய தாய்மொழியான ஆங்கிலத்திற்கு செல்வாக்கு வருகிறது. ஆங்கிலத்திற்கு செல்வாக்கு வருகிற போது கலை, ஆங்கிலம் சார்ந்த கலை, இலக்கியம், ஆங்கிலம் சார்ந்த மருத்துவம் அத்தனைக்கும் செல்வாக்கு வந்து விடுகிறது. ஒரு மொழிக்கு செல்வாக்கு வரும்போது அது சார்ந்த கலாச்சாரம் அத்தனைக்கும் செல்வாக்கு வந்துடுகிறது. காலனி ஆதிக்கம் எங்கெங்கே நுழைந்ததோ அங்கே இந்த நாட்டு வைத்தியெல்லாம் ஒழிஞ்சு போச்சு. இப்போ நம்ம நாட்டில் கூட அலோபதி வைத்தியத்துக்கு என்ன மரியாதை, சித்த வைத்தியத்துக்கும் மற்ற வைத்தியத்துக்கு ரொம்ப பெரிய மரியாதைலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவனுடைய மொழிக்கு செல்வாக்கு வந்து விட்டது. அவனுடைய மொழிக்கு செல்வாக்கு, எங்கெல்லாம் ஒரு மொழிக்கு செல்வாக்கு வருகிறதோ அந்த மொழி சார்ந்த கலையும் இலக்கியமும் செல்வாக்கு பெற்றுவிடும். ஆங்கிலத்துக்கு செல்வாக்கு வந்தவுடனே பைரனுக்கு செல்வாக்கு வந்துருச்சு.
இந்தியாவில். ஷேக்ஸ்பியருக்கு செல்வாக்கு வந்துருச்சு. அந்த மொழி சார்ந்த கவிஞர்கள் அத்தனை பேருக்குமே, எழுத்தாளர் அத்தனை பேருக்குமே செல்வாக்கு வந்து விட்டது. ஆக மொழி என்பது சாதாரணமானதல்ல. ஒரு நாட்டை அடிமைப்படுத்த வேண்டுமென்றால் முதலில் அந்த மொழியை அடிமைப்படுத்து. இதுதான் ஏகாதிபத்தியத்துடைய முதல் சூத்திரமே. இப்போ வடநாட்டுக்காரன் அதுதானே பண்ணிகிட்ருக்கிறான். அப்போ தமிழ்நாட்டுக்காரன் நம்ம பேச்சை கேட்க மாட்டேன்றோம். அப்போ அதுக்கு என்ன வேலை? அப்படியே தமிழை கொஞ்சம் அப்படியே மெதுவாக ஒதுக்கிட்டு ஹிந்தியை புகுத்தணும், வடமொழியை புகுத்தணும். ஹிந்தியை ஏற்றுக்கன்னா அவன் ஏற்றுக்க மாட்டான். அதனால் மும்மொழி கொள்கை அப்படின்னு அப்படி ரொம்ப நாகரிகமாக மும்மொழி. உத்தரப்பிரதேசத்தில் எத்தனை மொழி பேசுகிறேன்னு? இந்தியை தவிர உனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் எங்ககிட்ட வந்து ஹிந்தி பேசுகின்ற. ஏன்ப்பா நான் ஹிந்தி பேசணுன்னு கேட்டால் எனக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியும், அதனால் நீயும் ஹிந்தி கற்றுக்க. இது அவனுடைய ஃபார்முலா. ஆக ஒரு மொழி செல்வாக்கு பெறுகிற போது மொழி சார்ந்த கலை இலக்கியம் அத்தனையும் செல்வாக்கு பெற்று விடுகிறது. இன்னும் ஒரு சின்ன விஷயம் அதை சொல்லி நான் முடிச்சிடலான்னு இருக்கிறேன். அதாவது இந்தியாவின் மிகச்சிறந்த நாடோடி அப்படின்னு நான் ராகுல்ஜியை சொன்னேன். எழுத்தாளர்களில் மிகச்சிறந்த நாடோடி யாருன்னு என்ன கேட்டால் மலையாள எழுத்தாளர் வைக்கம் முகமது பஷீர். அவர் இந்தியாவின் எழுத்தாளர்களில் மிகச்சிறந்த நாடோடி அவர் தான். 15 வயசில் வீட்டு விட்டு புறப்படுறார். அவங்க அப்பா வீட்டு விட்டு துரத்திடுறார், புறப்படுறார். 10 வருஷம் இந்தியாவையும் சுற்றுறார், பல நாடுகளையும் சுற்றுறார். அதாவது பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சவுதி அரேபியா, வங்காளதேசம், இந்தியா முழுசும் 10 வருஷம் சுற்றுறார். அப்படி சுற்றும்போது ஒரு பழமொழி உண்டு பொதுவாகவே, புல்லை கட்டி கொண்டு எந்த மாடும் மேய போவதில்லை. போகிற இடத்துல மேய்ஞ்சிக்கிறது தான். புல் எங்கேக்குதோ அங்கே மேய்ஞ்சிக்கிறது தான். வைக்கம் முகமது பஷீரும் வீட்டை விட்டு புறப்படும் போது பணம்லாம் ஒன்று எடுத்துன்னு போகல. அம்மாவுடைய நகையோ அப்பாவுடைய பணமோ எது எடுத்துன்னு போகல. வெறுங்கையோடு தான் புறப்படுறார். அப்போ 10 வருஷம் எப்படி அவர் ஜீவனம் நடத்தினார் அப்படின்னா, சின்ன சின்ன அவருக்கு தெரிஞ்ச தொழில். ஹோட்டல் சப்ளையராக இருக்கிறாரு. அப்புறம் இந்த லெட்டருக்கு சில இடத்துல லெட்டருக்கு முகவரி எழுதி கொடுத்தா 4 நாள் கொடுப்பாங்க, 8 நாள் கொடுப்பாங்க, அதை வச்சு பிழைக்கிறாரு. சில இடத்துல மேஜிக் வித்தை காட்டுறாரு, அவருக்கு தெரிஞ்ச மேஜிக். சில இடத்துல கைவித்தியம் பண்ணுறாரு. இதில் உச்சகட்டமாக ஒரு விஷயம் வருது. அவருடைய வரலாறு நான் படித்தவன். உச்சகட்டமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ராஜஸ்தான் பாலைவனத்தில் போயின்னு இருக்கிறாரு. புஷ்கர் என்ற ஒரு இடம், இந்த அஜ்மீர் பக்கத்தில். அவர் போயிட்டுருக்கும்போது சரியான வெயில், வெளி தவறி போயிடுறார். பாலைவனத்தில் வெளி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அடையாளம்லாம் கிடையாது, அதுக்கு ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கெல்லாம் கிடையாது. வழி தவறி போயிடுறாரு. சரியான உச்சி வெயில், தாகம், தண்ணிகள் இல்லை, சாப்பாடு இல்லை, மயங்கி விழுந்துடுறாரு. அவ்வளோதான், செத்தோன்னு நினச்சிருந்தா விடுறாரு அவர். அப்புறம் கொஞ்ச நேரம் கண்ணு முடிச்சு பார்த்தா அவரை சுற்றி சில துறவிகள் இருக்கிறாங்க, ஜெயின துறவிகள். ஜெயின துறவிகள்னால் சாதாரண துறவிகள் இல்லை, அமனக்கட்ட சாமியாருங்க. அவங்க இருக்கிறாங்க, நிர்வாண திகம்பரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க தான் வந்து தண்ணி கொடுத்து சாப்பாடு கொடுத்து காப்பாற்றுறாங்க. அவங்களோட 2 வருஷம் சுற்றுறாரு இவர் பஷீர். சும்மா சுற்றல, அதே வேஷத்தில் நிர்வாணமா. இவர் நிர்வாண சாமியாக மாறுறார். அவங்களோட 2 வருஷம் சுற்றுறார். அப்புறம் இந்த இஸ்லாமிய சூஃபி துறைகளோட 1 வருஷம் சுற்றுறார். இப்படி பல வகை ஒரு நாடோடி எப்படி இருக்கணுன்றதுக்கு இலக்கணம் பஷீர் தான். இந்தியாவின் அதாவது எழுத்தாளர்களில் மிகச்சிறந்த நாடோடி அவர். மலையாளத்தில், அது கேரளாவில் வந்து பஷீர்னு யாரும் அவரை பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. குரு பஷீர்னு யாராவது சொன்னால் கோபம் வந்துடும். அந்தளவுக்கு மரியாதை. அதாவது கேரளா அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் இருந்து அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எல்லாமே வந்து அவருடைய தலையோலை பரம்பில் தான் அவர் வீடு. அந்த ஊருக்கு பேர் தலையோலை பரம்பு. இவரை பார்க்குறதுக்காக காத்துட்ருப்பாங்க, பஷீரை பார்க்குறதுக்காக காத்துட்ருப்பாங்க. பஷீர்கிட்ட வந்து சொல்லுவாங்க யாராவது, உங்களை பார்க்குறதுக்கு ஜோசப் முண்டச்சேரி கல்வி அமைச்சர் காத்துக்கிட்டு இருக்கு. அப்படியா, எனக்கு இப்போ நேரம் இல்லை, நாளைக்கு வர சொல்லு. அவர் பஷீர். அந்த மரியாதை தமிழ் எழுத்தாளருக்கு தமிழ்நாட்டில் கிடைக்குமா? இல்லை. எழுத்தாளர்னா அவ்வளோ மரியாதை. கேரளாவில் இன்னைக்கு கூட
எம்டி வாசுதேவன் நாயருக்கு ரொம்ப அற்புதமான மரியாதை. அவர் ஒரு நாலு புல்லுக்கட்டுன்னு ஒரு நாவல் எழுதினார். ஹிப்பிகள் படையெடுத்து வந்தார்கள். அவங்க மாநாடு ஒன்று நடந்துச்சு பாரிஸில். அந்த மாநாட்டில் ஒரு முடிவு எடுத்தாங்க, யார் யார் எந்த நாட்டுக்கு போகணுன்னு ஆசைப்படுறீங்களோ போயிடுங்க, யாருக்கும் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்கே போகிறோன்னு யாருக்கும் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் போங்க. அப்போ அந்த மாநாட்டிலேருந்து எல்லாம் கலைஞ்சு புறப்பட்டாங்க. நிறைய பேர் இந்தியாவை நோக்கி வந்தாங்க. அப்போ ஹெர்மன் ஹெஸ்ஸே எழுதுகிற ஜெர்மன் நாவலாசிரியர் ஹெர்மன் ஹெஸ்ஸே இந்தியாவை பற்றி ஒரு நாவல் எழுதியிருந்தார், சித்தார்த்தா. அந்த நாவலை படித்த நிறைய பேர் இந்தியாவை பார்க்கணும் அப்படின்னு வந்தாங்க. குறிப்பாக புத்தருடைய கொள்கையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்தாங்க. அவங்க இந்தியாவுடைய சித்தாந்தத்தை கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கணும்னு வந்தாங்க. ஆனால் அவங்க தெரிஞ்சுக்கினாங்களே இல்லையோ, ஹிப்பிக்கிட்ட இருந்து நாம் கற்றுக்கிட்டு தான் அதிகம். அந்த 60களில் ஹிப்பிகள், இந்தியாவிற்கு ஹிப்பிகள் மிகப்பெரிய தாக்கத்தை, ஒரு கலாச்சார தாக்கத்தை இந்தியாவின் மீது உருவாக்கினார்கள். அன்றைய இளைஞர்கள் ஹிப்பி கிராஃப், ஹிப்பி தாடி, ஹிப்பி மீசை, ஹிப்பி ஷர்ட், ஹிப்பி ஃபேண்ட், ஹிப்பி மியூசிக் என்று எல்லாத்திலையும் ஒரு கலாச்சார தாக்கத்தை மிகப்பெரிய அந்த நாடோடிகள் தான் உருவாக்கினாங்க. இது மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனமோ கல்லூரியோ பல்கலைக்கழகமோ சாதிக்க முடியாததை நாடோடிகள் சாதித்தார்கள். அது சரியாக தப்பான்றது வேறு. அந்த கலாச்சாரம், ஹிப்பி கலாச்சாரம் சரியா தப்பா அந்த விவாதத்துக்குள்ளே நான் வரல. ஆனால் நாடோடிகள் நினைத்தால் ஒரு சமுதாயத்தின் மீது மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்த முடியும், உருவாக்க முடியும், ஒரு கலாச்சாரத்தையே மாற்ற முடியும். எனவே நாடோடிகள் இந்த உலகத்தின் முகத்தை மாற்றியிருக்கிறார்கள், இந்த உலகத்தின் வரலாற்றை மாற்றி எழுதியிருக்கிறார்கள். நாடோடிகளை நாம் சாதாரணமானவர்களாக நினைத்துவிடக்கூடாது. அதாவது அவர் கூட சொல்கிறார், நம்ம ராகுல்ஜி, நாடோடியாக மாறுறதுக்கு எல்லாராலையும் முடியாது, அதுக்கு ஒரு தகுதி வேணும். 1000 பேர் வீட்டை விட்டு வெளியேறினாலும் மிகச்சிறந்த நாடோடியாக ஒருவன் தான் உருவாக முடியும் என்று ராகுல்ஜி சொல்கிறாரு. இதில் குறிப்பாக எனக்கு என்னுடைய மகன் யாசர் அரஃபாத் இருக்கிறது இங்கே ஒரு சங்கடம். எனக்கு என்ன சங்கடம்னா, நான் நாடோடியாக மாறணுன்னு ராகுல்ஜி சொன்னாருன்னு சொல்கிறேனே தவிர என்னுடைய வாரிசுகள் அப்படி மாறிவிடக்கூடாதோ என்கின்ற பயம் கூட எனக்கு இருக்கும். அவன் என்கிட்ட போய் வீட்டில் கேட்பான், ஏப்பா நீங்கள் தானே சொன்னீங்க ஊர் சுத்த சொல்லி, இப்போ சுற்றக்கூடாதுன்றீங்க. அது வேறு, அது அவருடைய விருப்பம். ஆனால் பொதுவாக நாடோடிகள் தான் மிகப்பெரிய கலாச்சார மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். எனவே பயணங்கள் முடிவதில்லை. வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.